வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ போர்ட் தமிழ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான டாபிக் உரைநடை உலகம் இயல் 2க்கான கேட்கிறதா என் குரல் பாடத்தின் வினாக்கள். ஏற்கனவே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இலக்கியத்தில் காற்று எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான பதில் தான் இன்னைக்கு பார்க்க போடும். இதுல பாத்தீங்கன்னா இலக்கியத்தில் நான் அப்படி கொடுத்து சிலப்பதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நூலையும் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற நோட்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இலக்கியத்தில் காற்று எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, இலக்கியத்துல காற்றை பத்தி எல்லாம் வர்ணிச்சிருக்கிறாங்களான்னா ஆமா. இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தென்றலாகிய காற்று பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என நயம்பட உரைக்கிறார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொன்னவர் இளங்கோவடிகள். இது கண்டிப்பா அந்த லைன் எழுதுங்க. சொக்கநாத புலவர் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடு தூது சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நன் தமிழும் தன் பொருளை நன்னதியும் செயற்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறார். சோ தென்றல் நமக்கு தூது அனுப்புவதற்காக எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இதை தவிர நமக்கு திரை இசை பாடல்களிலும் காற்றை பத்தி வர்ணனை நிறைய இருக்கு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, எவ்வளவு அழகா அந்த காற்று அப்படியே வீசிட்டு வர்றத நதியில் விளையாடி, நதி ஓடுகின்ற நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் காற்று நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. ஒரு வர்ணனைக்குனாலே கண்டிப்பா காற்றை பத்தி ஆசிரியர்கள் எழுதுவாங்க. நமக்கு 3 ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காங்க, சொக்கநாத புலவர் தூதுவா எப்படி தென்றல் காற்றுக்க சொல்லியிருக்காங்கிறத தென்றல் விதி தூது நூல்ல நம்ம என்ன எழுதுறோம், அண்ட் இலக்கியங்கள்ல திரை இசை பாடல்கள்ல சினிமா பாடல்கள்ல எப்படி எல்லாம் காற்று வர்ணிக்கப்படுகிறது அப்படிங்கிற 3 பாயிண்டா தான் நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு தடவை இதை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்துடலாம். பார்த்து எழுதுங்க ஒரு தடவை, அப்புறம் பார்க்காம எழுதுங்க. கண்டிப்பா உங்களால எழுத முடியும். இன்னும் டைம் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி எல்லாம் நம்ம எழுதணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.